ஸோ பொதுவாகவே சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது ரெண்டுமே மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னே சொல்லலாம். இப்போ எதுக்கடா சேவ் பண்ணிவிட்டு இதான் கரெக்டான டைம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஐடியாஸ் இருக்கும். ஸோ சேவிங்ஸ்னா என்னது அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது? சேமிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு இன்னைக்கு ஒரு பாதுகாப்புக்காக ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், ஆர்டி இது மாதிரி வந்து ஒரு குறைஞ்ச வட்டியில், அதாவது ஒரு நிரந்தரமான ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட வட்டி விகிதத்தில் நம்ம வந்து எந்த நேரமும் பணமாக்குற மாதிரி அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பெரிய கஷ்டம் கிடையாது. ஃபேர் வேல்யூ கொடுக்கும். நீங்கள் 1 லட்ச ரூபா நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா 99,000 98,000 கொடுத்துரும். இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும். அதில் பெரிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்காது. இதெல்லாம் வந்து சேமிப்பில் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது பொதுவாகவே வந்து ஒரு நீண்ட காலத்தன்மை உள்ளது. நீண்ட காலத்தில் வந்து ஒரு முதலீடு அப்படின்னு சொல்கிறோம். அதை தமிழில் முதலீடு அப்படின்னு சொல்கிறோம். முதலீடுங்கிறது வந்து எப்படின்னா, ஒன்று வந்து வளர்ச்சிக்கு, அதை வச்சு ஜெயிக்கணும். ரெண்டாவது நீண்ட காலம். அந்த நீண்ட காலத்துக்கு போகணும் அப்படிங்கும்போது என்னென்னா, ஒரு பர்பஸ் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த 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 பர்பஸ்க்காக தான் சேர்க்குறோம், நோக்கத்துக்காக. குழந்தைங்களோட கல்வி அல்லது ஒரு பெரிய திருமண செலவு, தொழில் தொடங்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு, அல்லது நமக்கே வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், அங்கே போய் செட்டில் ஆகி வருமானம் வரணும் வாழ்க்கையில், அல்லது ஒரு பெரிய வீடு வாங்கணும். இதுக்கெல்லாம் வரும்போது முதலீடு பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த முதலீடை எடுத்து தான் இந்த செலவுகளை பண்ண முடியும். அதனால் முதலீட்டோட முக்கியமான நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்து, லாங் டேர்ம். அதில் நம்ம கொஞ்சம் ஒர்க்கும் பண்ணணும். அப்படியே ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி, சேவிங்ஸ் மாதிரி நம்ம இயல்பாக எது கிடைக்குமோ கிடைக்கட்டும் அப்படின்னு இருந்துட முடியாது. கொஞ்சம் அதில் வேலையும் செய்யணும், அதை கொஞ்சம் மானிட்டரும் பண்ணணும் தொடர்ந்து. இதுதான் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்.